விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம குழந்தைகிட்ட வந்து கேட்குறாரு, காவேரி கிட்ட, இந்த மாதிரி "உனக்கு எதுக்கு அந்த மிஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு, "சொல்ல தெரில டாடி. ஆனா அந்த மிஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க தான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அந்த மிஸ்ஸை பற்றி சொல்லிகிட்டே இருக்கா. சரி, உங்கள் மிஸ்க்கு நான் கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம விஜயும் சொல்லிகிட்ருக்காரு. அடுத்து வந்து எங்கள் மிஸ்கிட்ட வந்து இந்த மாதிரி நான் படம் வரைய முடியாது. ஏன்னா வந்து எனக்கு அம்மா இல்ல. அம்மா வந்து சாமிக்கிட்ட போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு குழந்தை சொல்கிறா. அது கேட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. நம்ம வந்து காவேரி உடனே குழந்தைக்கு வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து அந்த அம்மாவோட படத்தையும் வரைஞ்சி கொடுத்துட்றாங்க. எல்லாரும் டிராயிங் வந்து நல்லா வரைஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. குழந்தையும் பாராட்டுறாங்க காவேரியையும். அடுத்து வந்து எங்கள் அப்பா உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாரு மிஸ் அப்படின்னோடனே, சரி இன்னைக்கு வந்து உங்கள் அப்பா உங்களை கூப்பிட வருவார்ல, அப்போ நான் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் வெளியே வராங்க. அப்போ கரெக்டாக காவேரி வந்து அவங்க கரஸ்பாண்டை கூப்பிட்றதால காவேரி வந்து சாரிடா இன்னைக்கு என்னால் மீட் பண்ண முடியல, நாளைக்கு கண்டிப்பாக உங்கள் அப்பா மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் கரஸ்பாண்டை பார்க்க போயிடுறாங்க. இதனால் வந்து குழந்தை மனசு கஷ்டப்படுறா. சாரி டேடி, மிஸ் வந்து உங்களை மீட் பண்ணணும்னு நினச்சாங்க, ஆனால் மீட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. நீங்களும் மிஸ்ஸும் மீட்பே பண்ண முடியல டேடி, இன்னொரு டைம் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்லடா வா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கூட்டிகிட்டு போயிடுறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து ஸ்கூலுக்காக கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக என்ன பண்ணுறாரு, அவங்க சித்தப்பா வந்து நம்ம அன்பரசு வந்து என்ன பண்ணுறாரு, வழிமறிக்கிறாரு. அன்பரசையும் ராதாவையும் பார்த்து காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. உன்னையும் வந்து ஒரு வேளை இவளுக்கு எல்லா ஞாபகம் வந்துட்டுருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே என்ன பண்ணுற, இந்த ஊரில் உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசு கேட்குறாரு. நான் ஏன் இந்த ஊரில் இருக்கக்கூடாதுன்னு கேட்குறாங்க. நாங்கள் இந்த ஊரில் இருக்கோன்னு தெரிஞ்சு தானே நீங்கள் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட பார்க்குறாரு. ராதா அவரை தடுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், தேவையில்லாத பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஏதோ எங்கள் அம்மா தூரத்து சொந்தக்காரங்க சொன்னதால தான் உங்ககிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் இப்படிலாம் எங்ககிட்ட சண்டை போடணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இருக்க ஊரில் நாங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி காவேரி கேட்குறாங்க. அது கேட்டுட்டு அப்போ இவளுக்கு எந்த ஞாபகம் வரல அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க ரெண்டு பேரும். அடுத்து வந்து காவேரி வந்து இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ அவளுக்கு எந்த ஞாபகம் இல்லை, இந்த 5 வருஷத்தில் அவள் ஞாபகமே இல்லாமல் இருக்கா. அப்பாடா இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. எப்படியும் விஜய் தேடி வரமாட்டா. விஜய் தேடி வரலனாலும் இவன் இந்த ஊரில் இருக்கிறதால கண்டிப்பாக விஜய் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இவளை இந்த ஊரை விட்டு எப்படியாவது காலி பண்ணணும். எப்படிங்க அது முடியும்? அதுக்கு நிறைய வழி வச்சுருக்கேன். இவ எங்கேயோ வேலை செய்கிறா, அதான் வேலைக்கு போயிட்டுருக்கா. அந்த வேலையிலேருந்து இவளை தூக்குனா கண்டிப்பாக வந்து இவன் இந்த ஊரை விட்டு காலி பண்ணி தானே ஆகணும். முதல்ல அது என்ன வேலை நான் கண்டுபிடிக்கிறேன். அந்த வேலையில் எப்படியாவது பேசி இவ அந்த வேலையை விட்டு போகிற மாதிரி செய்கிறேன். அப்போது இவர் ஊரை விட்டு போய் தானே ஆகணும். அதே மாதிரி இவ எங்கேயோ வந்து கண்டிப்பாக குடியிருப்பா. அந்த வீட்டு ஓனரை பார்த்து இவளை காலி பண்ண சொல்லி நம்ம ப்ரெஷர் பண்ணணும். பணம் கொடுத்தா 1000 பேர் 1000 வேலை செய்வானுங்க. நான் எப்படி பணத்தால் அடிக்கிறேன்னு மட்டும் பாரு. அதுக்கப்புறம் என்ன, இவ கண்டிப்பாக அந்த வீட்டையும் காலி பண்ணி ஆகணும். வீடு இல்லாமல் வேலை இல்லாமல் இந்த ஊரில் எப்படி இருப்பா? எப்படி இந்த ஊரை விட்டு ஓடி தானே ஆகணும். எப்படி ராதா என் பிளானு அப்படின்னோடனே, கரெக்டாக தாங்க சொல்கிறீங்க. நம்மளுக்கு வேறு வழி கிடையாது. அதுதான் பண்ணி ஆகணும். ஏன்னா விஜயோட வாழ்க்கை முக்கியம் இல்லை. மறுபடியும் காவேரி கூட விஜய் சேர்ந்துட்டானா அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும். ஏன்னா காவேரிக்கு கண்டிப்பாக ஆபத்து இருக்குது. அந்த ஆபத்து விஜய்க்கு தொடரும். 5 வருஷமாக விஜய் வந்து நிம்மதியாக இருக்கான். இதுக்கப்புறமாவும் நிம்மதியாக இருக்கணும்னா நம்ம இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு தாங்க ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ராதாவும் கூட செஞ்சு சொல்கிறாங்க. இங்கே வந்து காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, என்ன காவேரி ஏம்மா இப்படி ஃபீல் பண்ணிகிட்ருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த குட்டி பொண்ணு இருக்கால, யார் சொல்கிற, அம்மு குட்டி பொண்ணு என்கிட்ட கிளாஸில் படிக்கிறாள். ஆமாம், அவளுக்கு அம்மாவே இல்லையாம்மா. அவள் அம்மா சாமிக்கிட்ட போயிட்டாங்களாம். அதனால் அவள் எவ்வளோ கஷ்டப்படுறா தெரியுமா. பாவம்மா, அதனால தான் அந்த குழந்தை ஏக்கத்தில் இருக்கா போல் இருக்கு. அதனால தான் அன்றைக்கி கூட என்ன ஹக் பண்ணா போல் இருக்குமா அப்படின்னோடனே, பாவண்டி இந்த வயசில் போய் அம்மா இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் இல்லை. எனக்கு இப்போ கூட நீ இல்லைன்னா என்னால் இருக்கவே முடியாது. அவள் எப்படி தான் இருக்காளோ, பாவம் அவள். அது வரைக்கும் அவளுக்கு அவங்க டேடியாவது இருக்காரே, அது வரைக்கும் சந்தோஷமா அப்படின்றாங்க. உண்மையிலே அந்த குழந்தை பாவம் தாண்டி. ஒரு நாள் உங்கள் ஸ்கூலுக்கு நான் வந்தேன்னா அந்த குழந்தை எனக்கு காமிடி அப்படின்னா, கண்டிப்பாக காமிக்கிறேம்மா. அந்த குழந்தையோட ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சேன், மறந்தே போயிட்டேன். சரிம்மா, நாளைக்கு வரும்போது குழந்தையோட ஃபோட்டோவை நான் எடுத்துகிட்டு வரேன். அப்போ நீ பார்ப்பல அப்படின்னோடனே, சரிடி அப்படின்றாங்க. முதல்ல அம்மாவோட ஃபோட்டோவை எடுக்கணும். அவள் ஃபோட்டோ என்கிட்ட இல்லவே இல்லையே, அம்மா கிட்ட காட்டலாம் ஃபோட்டோ எடுக்காமல் இருக்கேன். நாளைக்கு முதல்ல ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. வழக்கம் போல் காவேரி பற்றி நிறைய விஷயங்கள் வந்து குழந்தை வந்து சொல்லிகிட்டே அப்படியே தூங்கி போகிறா. அந்த மிஸ்ஸை ரொம்ப வந்து என் பொண்ணு நேசிக்கிறா. ஆனால் ஒரு வேளை அந்த மிஸ்ஸு எங்கேயாவது போயிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதே ஸ்கூலில் இருக்கணும் அவங்க. அப்போ தான் என் பொண்ணு கொஞ்சம் நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிச்சுட்ருக்காரு.